வணக்கம் நண்பர்களே, உங்களோடு நான் இன்னைக்கு நம்ம ஒரு 4 விதமான அளவுகளை பொதுவாக நம்ம கட்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுறத நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். பாருங்கள், இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இதில் முன்கழுத்து இறக்கம், அதாவது இங்கிருந்து இது வரைக்கும் வைக்கிற முன்கழுத்து இறக்கம். கழுத்து அகலம், அதாவது டிராயிங் பண்ணி வச்சுருக்கேன். கழுத்தோட அகலம் இது இந்த கழுத்து நம்ம பேக் கழுத்தோட அகலம், நம்ம வெட்டுவோம் இல்லைங்களா, பின் கழுத்தோட அகலம். அடுத்தது ஷோல்டர், அடுத்தது ஆர்ம். இது எப்படின்னு சொல்றவாங்க. ஃபர்ஸ்ட் முன்பக்கம் பாருங்க, சைஸ் வந்து உங்களுக்கு பாருங்க 28, 29, 30, 31, 32, 33 இந்த சைஸ் அளவுகளுக்கு வந்து முன்கழுத்து இறக்கம் வந்து உங்களுக்கு 5, 5.25, 5.5. அதாவது இந்த கழுத்து 5, 5.25, 5.5. நான் சொல்றது எல்லாமே பினிஷிங் அளவு. நீங்க எக்ஸ்ட்ரா வெட்டுறதுக்கு கட்டிங் அளவு எக்ஸ்ட்ரா விடணும். நான் மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்க விடணும். இந்த இடத்துலதான் வெட்டணும். இந்த அளவு வச்சு வெட்டிட்டு பிடிச்சிங்கன்னா கழுத்து பெருசா போயிடும். அதை பார்த்துக்கணும். கழுத்து அகலம், கழுத்து இறக்கம், முன்கழுத்து இறக்கம் வந்து இது. பின்னாடி கழுத்து, பின் கழுத்து அகலம், அதாவது இது வந்து உங்களுக்கு 2, 2.25, 2.5 இந்த சைஸ்க்கு இவ்வளவுதான் வைக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்து ஷோல்டர். ஷோல்டர் வந்து இந்த அளவு வைங்க, 2, 2.25. இது எல்லாமே ஃபினிஷிங் அளவு தான் நான் சொல்றது, பார்த்துக்கோங்க. ஃபினிஷிங் அளவு. ஆம்போல், இதனோட அளவு, இது வைக்கிற அளவு 4.25, 5 இந்த சைஸுக்கு வந்து 4.25, 5, 4.25, 5 கண்டிப்பா 4.25 வைக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். இன்னொன்னு, அவங்களோட உடல் அமைப்பை நீங்க பார்த்துக்கணும். அவங்க வந்து கொஞ்சம் சதை பிடிப்பு அதிகமா இருக்கா, அதாவது எப்படி சொல்றதுன்னா, உடல் வாகு வந்து அதிகமா இருக்கும், கை கம்மியா இருக்கும். கை சில பேருக்கு கம்மியா இருக்கும், உடல் வாகு அதிகமா இருக்கும். அதை நீங்க அவங்க கஸ்டமரை நீங்க வைக்க கொடுக்கும்போது அதை பார்த்துக்கணும். அவங்க கிட்ட அளவு எடுக்கும்போது இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். இதை பார்த்துக்கோங்க. இந்த சைஸ் 28ல இருந்து ஸ்டார்டிங் சைஸ் பார்த்துக்கோங்க. இது வேணா ஸ்கிரீன்ஷாட்டுங்களோட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு ட்ரை பண்ணுங்க. அடுத்த சைஸ் 34, 35, 36, 37, 38. இதுக்கு கழுத்து இறக்கம் வந்து முன் கழுத்து இறக்கம் வந்து பார்த்துக்கோங்க. முன்கழுத்து இறக்கம் வந்து 5.5, 6. கழுத்து அகலம், அதாவது நான் சொன்ன மாதிரி பின்கழுத்து அகலம் 2, 2.25, 3 இந்த அளவு. அது வரைக்கும் நீங்க வைக்கலாம், தாராளமா வைக்கலாம். இது ஷோல்டர், இது ஷோல்டர் 2.25, 2. ஆம்போல் 5, 5.25, 5.5 பார்த்துக்கோங்க. இதுதான் அளவு. இந்த சைஸ் என்ன சார் இந்த மாதிரி 3 விதமா கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இந்த
சைஸுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கணும். இப்போ 34 35 வைக்கிறீங்கன்னா 2.5 வைங்க. 37 38ன்னா 2.25 3 வரைக்கும் கூட வைக்கலாம். அதே மாதிரி தான் இந்த அளவு. அடுத்து 38 39 40 41 42 43 44 இதுக்கு கழுத்து இறக்கம் 6 6.25 6. இது கழுத்து பின் கழுத்து அகலம் வந்து 3 3.25 3. ஷோல்டர் 2 2.25 3. ஆம்போல் 5.5 5.25 6. இதை பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கிங்க. இந்த அளவுகளை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து இது எல்லாமே பிக் சைஸ் 45. நண்பர்களே, இன்னொரு விஷயத்த நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம என்ன மெஷர்மெண்ட் வைக்கிறோமோ 5 5.25 5.5 இதுல எந்த மெஷர்மெண்ட் நம்ம வைக்கிறோமோ அந்த மெஷர்மெண்ட்ல இருந்து பின் கழுத்து 2 இன்ச்சு இறக்கணும். 2 இன்ச்சு இறக்கணும். 2 இன்ச்சு வந்து பின் கழுத்து இறக்கணும். அதை கவனிச்சுக்கணும். இந்த அளவு வந்து 2 இன்ச்சு. நீங்க இப்ப இது வரைக்கும் நீங்க 6 வைக்கிறீங்கன்னா 6 முன்கழுத்து இறக்கம் வைக்கிறீங்கன்னா இது வந்து 8 இன்ச்சு வைக்கணும். முன்கழுத்துக்கும் பின்கழுத்துக்கும் 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கணும். இதுக்கு கீழே இறங்கிட்டீங்கன்னா ஷோல்டர் ஃபால் ஆயிடும். ஷோல்டர் இறங்கிடும். கரெக்டா ஃபிட்டிங்கா உட்காராது. 2 இன்ச்சு நீங்க தாராளமா வைக்கலாம். 2 இன்ச்சு வைக்கலாம். நான் இதாக ஒரு கட்டிங் வீடியோ போட்டு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன், பாருங்க. இந்த கட்டிங்ல இந்த அளவுகளை தெரிஞ்சுக்கணும். 46 47 48 49 50 40 49 50 எல்லாம் ரொம்ப ரேரா இருக்கும். இதுக்கு வந்து கழுத்து 1/2 இன்ச்சு தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். முன் கழுத்துக்கு பின் கழுத்துக்கு சில சமயம் ரெண்டும் ஒண்ணு போலையும் கூட வரலாம். இவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுக்கு 4வது டாட்டு சைடில் கண்டிப்பா கொடுத்தாகணும். ஏன்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைஸ் பெருசா இருக்கும். அதனால இந்த 4வது டாட் கண்டிப்பா கொடுக்கணும். அது ஒரு கட்டிங் வீடியோ நான் தனியா உங்களுக்கு போடுறேன். கழுத்து அகலம் 3 3.25 4 வரைக்கும் கூட உங்களுக்கு வைக்கலாம். ஏன்னா உடம்பு பெருசுங்கிறதுனால ஷோல்டர் அகலமா தான் இருக்கும். ஷோல்டர் வந்து 3 3 3.25 3. ஆம்போல் வந்து 6 6.25 7. சில சமயம் 7.5 இன்ச்சும் கூட உங்களுக்கு வரும். பார்த்துக்கோங்க. இந்த அளவை வச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு இந்த 33 34 35 36 37 38 33க்கு மேல 38 39 40 41 42 43 44 இது வரைக்கும் பொதுவா காமனா எல்லாத்துக்கும் செட் ஆகிற அளவு. இந்த அளவு உள்ளவங்க அதிகமா இருப்பாங்க. அதாவது இந்த 33க்கு மேல 33 34 35 36 37 38 39 40 41 42 வரைக்கும் இவங்க காமனா இந்த அளவு உள்ளவங்க 100க்கு 90% இருப்பாங்க. பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போகக்கூடாதுன்னா சிம்பிளா இந்த ஃபார்முலாவை நான் எழுதி சொல்லித்தரேன். இது வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த மாதிரி அளவுகளை சொல்லி தருவாங்க. பார்த்துக்கோங்க. இந்த சேனல்ல நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். புதுசா வீடியோ போட்டுட்டு இருக்கேன். என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்க. எனக்கு ஆதரவு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.